மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பிஜேபி உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு பிஜேபி உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்ம விஸ்வகுரு மோடி தான் பிரதமராக இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த சிஜேபின்னு ஒரு கட்சி இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? இந்த சிஜேபி கட்சி அரசியல் கட்சி இல்லை. அதாவது இதுவரை அரசியல் கட்சியாக தேர்தல் கமிஷனில் பதிவு பெறாத கட்சி. அப்படி ஒரு கட்சியை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் ஒரு இயக்கம் உருவாயிருக்கு. இந்த சிஜேபினா என்ன நினைக்கிறீங்க? ஏதோ இப்போ நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரி இது ஏதாவது ஒரு சண்டிகர் ஜனதா பார்ட்டி அப்படி ஏதாவது வச்சுக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. வழக்கமாக இதை கேட்டவொன்னே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். ஆனால் இந்தியாவையே மட்டுமல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய பரபரப்பை நேற்றைக்கு டெல்லி அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செயல் நடந்திருக்குது. இந்த செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நீதியரசர் சொன்ன ஒரு ஒத்த வார்த்தை. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா முழுமைக்கும் இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்க, அப்புறம் ஒட்டுண்ணிகளாக இருக்காங்க, யாருமையா சார்ந்தே இருக்காங்க, அவங்க ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போக, அது அப்போ வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான வேறு எதிர்வினை ஆற்ற தொடங்கி விட்டார்கள். அபிஜித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் மேற்படிப்புக்காக அவர் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இருக்கார். அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான், வட மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்ச காலம் ஆம் ஆத்மி கட்சியில் கொஞ்ச காலம் அவர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கார். அந்த மாதிரி இந்த மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இதிலலாம் அவர் கொஞ்ச காலம் அந்த இதில் பப்ளிசிட்டி இதில் கொஞ்ச காலம் வேலை பார்த்துருக்கார். அதாவது என்னென்னா, பணியாற்றி இருக்கார். வேலை பார்க்குறதுனா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுல பணியாற்றி இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மேற்படிப்புக்காக அவர் வழக்கறிஞர், சட்ட மேற்படிப்புக்காக அவர் அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்காவில் போய் 2 ஆண்டுகள் அங்கே தான் இருக்கார். இப்போ பணி முடிச்சிட்டார். அந்த படித்து முடிச்சுட்டு நேற்றைக்கு திரும்பி விட்டார், இந்தியா திரும்பி விட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு வேலை தான் இன்னைக்கு பெரிய பரபரப்பின் ஒரு உச்சம். இந்த சூரியகாந்த்னு ஒரு நீதிபதி அவர் ஒரு கருத்தை சொன்ன உடனே அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிற விதமாக, இளைஞர்கள் எல்லாம் அப்போ கரப்பாம்பூச்சிக்கு சமமா, வேலையில்லாத பட்டதாரிகள் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பார்ப்போமா? கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தா கரப்பாம்பூச்சிக்கு அழிவே இல்லைன்னுவாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் மருந்து அடித்தாலும் ஒரு இடத்துல காலியாரமாக இருக்கும், இன்னொரு இடத்துல அது வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது வெளியே அனுப்பவே முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கரப்பாம்பூச்சி. எல்லா பூச்சிகளுக்குமே ஒரு தன்மை இருக்கும். அப்போ அந்த கரப்பாம்பூச்சின்னு ஒரு தன்மை இருக்கு. அது பழுகி பெருகிட்டே இருக்கும், அதை அழிக்கவே முடியாது. அணுகுண்டு போட்டால் கூட கரப்பாம்பூச்சி தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ கரப்பாம்பூச்சி பேர்லேயே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். அங்கே இருக்கும்போது ஒரு பதிவு போட்டார். அந்த பதிவுக்கு பெரிய ஆதரவு. கரப்பாம்பூச்சிலாம் ஒன்றா சேர்ந்தா என்ன பார்க்குறீங்களா அப்படின்னு போட்டவொடனே இப்போ எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைக்கு அவர் டெல்லி இறங்கினார். படிப்பு முடிச்சுட்டு டெல்லி இறங்கினார். பெரும்பாலும் எதிர்பார்த்தது என்னன்னா, இது ஒரு சாதாரணமாக சும்மா ஜென்சி கூட்டம் ஏதோ ஒன்று கத்தும், இணையத்தில் தான் இருக்கும், ஆனால் நேரில் ஒன்றும் பெருசாக வரமாட்டானுங்க, இளைஞர்கள் எழுச்சிலாம் இருக்காது அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம வேறு நாடுகளில் பார்த்துருக்குறோம். எங்கன்னா நேபாளத்தில் பார்த்துருக்குறோம். அங்கே இளைஞர்கள் மூலமாக யாருன்னே தெரியாது, திடீர்னு 4 இளைஞர்கள் ரெடியாகி ஏதோ ஒரு பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அந்த நாடே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆட்சி அதிகாரத்தையே விட்டுட்டு அதிபர்கள்லாம் ஓடி போனாங்க. அதே நிலை இலங்கையில் நடந்துச்சு. அங்கேயும் இளைஞர்கள் புரட்சினால கொடுங்கோலன் ராஜபக்சேவை நாடு கடத்துற, நாடு விட்டு நாடு ஓடி ஒளிர நிலைமைக்கு ஆச்சு. அயோக்கிய பையன் அவன் ஓட விட்டாங்க. அதுக்கு காரணம் இளைஞருடைய எழுச்சி. ஸோ இந்த எழுச்சியை நம்ம பக்கத்து நாடுகளில் பார்த்துருக்கோம். பட் இங்கே அது நடக்குமானா நிச்சயமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கரப்பாம்பூச்சி வடிவத்திலையும் ஒட்டுண்ணி வடிவத்திலையும் வந்திருக்கு. இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நேற்றுக்கு அவர் டெல்லியில் இறங்கினவுடனே கையில் ஒரு அம்பேத்கர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டார். அம்பேத்கர் புகைப்படம் போட்ட ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டு சட்டமேதை அம்பேத்கருடைய வாரிசுகள்ன்ற மாதிரி ஒரு பெரிய கோஷத்தோடு அவர் வந்தார். சின்ன பையன். சரி, வந்தவர் நேராக அங்கே ஒரு ஆர்ப்பாட்ட இடம், ஏற்கனவே அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒரு 1000 பேர் திரளுவாங்கன்னு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட எப்படியும் 2000-3000 பேருக்கு வந்துட்டாங்க. காவல்துறையே ஆயிரக்கணக்கில் காவல்துறை இறக்கி விட்டாங்க.
பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஏகப்பட்ட கும்பல் அங்கே. அவருடைய பிரதானமான கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, நம்ம தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கார். இவர் வந்து கல்வித்துறை அமைச்சர். சமீபத்தில் நீட்டு இன்னும் என்னென்னமோ அந்த போட்டித் தேர்வுகள் அனைத்து கொஸ்டின் பேப்பரும் அவுட்டு. எப்படா அவுட் ஆகுது தெரியவே இல்லை. அப்போ கல்வி அமைச்சர் எதுக்கு இருக்காரு? அந்த கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணணும். நேற்று மாலை வரைக்கும் கெடு கொடுத்தாங்க. 5 மணி வரை உங்களுக்கு கெடு, இன்னைக்கு நீங்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெடு விதித்தார்கள். இதெல்லாம் பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க எதிர்பார்க்கல. காக்ரோச் பார்ட்டின்றது வந்து என்னன்னா, சும்மா ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கும், அதை பார்த்துட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. பெருசாக ஆர்வம் இருக்காது. இப்போல்லாம் இளைஞர்கள்லாம் இறங்கிலாம் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. சோசியல் மீடியாவில் எந்த கருத்தை வேணா போடுவாங்க, எதை வேணா போடுவாங்க, முகம் தெரியாமல் எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் வந்து அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவர்களுக்கு நேற்று பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தாரு. டெல்லியை அதிர செய்த அளவுக்கு தான் இருந்தது அது. ஏன்னா வந்து 100 பேர் கூடினாலே அங்கே ஒரு பெரிய கோஷம் வரும். ஆயிரக்கணக்கில் திரண்டு அது இளைஞர்கள் உள்ள வந்தவங்கெல்லாம் ஒரு மாஸ்க் ஒன்று, கற்பாம்பூச்சி மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தெறிக்க விட்டாங்கன்னு வச்சிங்களேன். மோடி வந்து இது ரொம்ப அதிர்ச்சி மோடிக்கு. அமித்ஷாவுக்கு உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. இப்படியெல்லாம் வருவாங்க, ஒரு பெரிய ஒரு எழுச்சி வரும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அமித்ஷாவும் மோடியும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் என்னடா தேவையில்லாத தலைவலி ஆகிப்போச்சு, இதை ஒழிக்கவே முடியாதா? ஏன்னா இப்போ உனக்கு கெடு விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, விளையாட்டுக்காக இணையத்தில் ஆன்லைனில் கேள்வி கேட்ட இந்த அபிஜித் வந்து இப்போது அது ஒரு இயக்கமாக கன்வெர்ட் ஆகி அந்த இயக்கத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து உள்ளே சேர்ந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 கோடிக்கு வந்துட்டாங்கன்றாங்க. 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக அது உருவாயிருச்சு. அப்போ அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அபிஜித் ட்ரை பண்ணுறார். அப்படி நடக்க ஆரம்பிச்சா மோடி அரசாங்கத்துக்கு ஆபத்து. இளைஞர்களுடைய புரட்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா, நீங்கள் இராணுவம் வந்தால் கூட இளைஞர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நேபாளத்தில் பார்த்தோம், இலங்கையில் பார்த்தோம். இன்றைக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு இப்போ ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. நிஜமாவே அபிஜித் வந்து இந்த இளைஞர்களுக்கான ஒரு சக்தியாக அவர் இருக்காரா, அல்லது அவரை வேறு யாரும் பின்னாடி இயக்குகிறார்களா அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. மோடி அரசாங்கத்தின் மீது நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா மோடி இந்தியாவினுடைய பிரதமராக கால் வச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏராளமான ஏழ்றைகள் தான். கட்சிகளை விலைக்கு வாங்குறது, கட்சியை உடைக்கிறது, அவருக்கு சாதகமான மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுக்கறது, மற்ற மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்போக்கு பார்க்கறது, குறிப்பாக தமிழ்நாட்டை மதிக்காமே இருக்கிறது. ஏன்னா இங்கே கால் வைக்க முடியல அவங்களால. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இப்போ அந்த அபிஜித் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் தன்னை எப்படி இருந்தாலும் இந்த மோடி அரசாங்கம் கைது பண்ணிட்டோன்னு ஒரு விஷயத்தோடு அவர் இருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டம் நாடு முழுக்க விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்றது தான் இப்போ அதிர்ச்சியினுடைய அடுத்த கட்ட ரகமா மாறி போச்சு. ஏன் அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் எனக்கு ராஜினாமா பண்ணுங்க இன்று மாலைக்குள்னு சொன்னாங்க. அவர் பண்ணல. இன்னும் 5 நாள் கெடு விதிச்சிருக்காங்க. 1 வார கெடு. 1 வாரத்துக்குள்ளாக தர்மேந்திர பிரதானை அவரே ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா மோடி பதவி விலக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த அமைப்பு இருக்குல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து தேர்தல் கமிஷன்ல முறைப்படி பதிவு பெறாத அமைப்பு. இப்ப இந்த பேர்ல அவங்க போய் பதிவு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ கேளிக்கையான ஒரு விஷயம், இந்த அரசியல் நாகரிகம் இல்லாத வார்த்தை, அதனால இந்த பேர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம்னு நிச்சயமாக தேர்தல் கமிஷன் தராது. நல்ல நாள்லேயே தேர்தல் கமிஷன் நாயகம், அது மோடியோட கைப்பாவை. மோடி சொல்றது தான் கேட்கும். எந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்களை காலி பண்ணு அப்படின்னா காலி பண்ணும். இந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்களை ஜெயிக்க வைனா ஜெயிக்க வைக்கும். எந்த தகுதியுமே இல்லைனாலும் தற்குறி கூட்டங்கள்லாம் ஜெயிக்க வைக்கலையா? அந்த மாதிரி வந்து தேர்தல் கமிஷனுடைய தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலைகளுக்குள்ள காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அங்கீகாரம் கிடைப்பது கஷ்டம், வாய்ப்பில்லை. ஆனாலும் நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு அபிஜித் சொல்லியிருக்காரு. இப்போ பல மாநிலங்களில் காக்ரோச்சினுடைய எண்ணிக்கை உயர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த ஜனதா பார்ட்டியோட எண்ணிக்கை. தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே சில இடங்கள்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. இது என்ன அடுத்த கடுத்த நகருக்கு போகும்ன்றதெல்லாம் நமக்கு இன்னும் கணிக்க முடியல. ஆனாலும் இவருக்கு பெரும் தலைவலி. யாருக்குன்னா நம்ம மோடிக்கும் அமித்ஷாக்கும் பெரிய தலைவலி.
அதே மாதிரி தலைவரை தமிழக பாஜகவுக்கு வந்து விட்டதாக நயினார் நாகேந்திரன் நேற்று பெரிய புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா புலம்புறாரு அப்படின்னா, டெல்லியில காக்ரோச் இங்க வந்து இவங்களே சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வேலியில போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் எது சொன்னேன்னு நீங்களே புரிஞ்சுங்க, அதையா ஏன் வாயால நான் சொல்லுவானே, ரைட்டுங்களா? அந்த மாதிரி போலீஸ் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள். போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொலை நடக்குது, ஒரு மரணம், ஒரு படுகொலை நடக்குது, ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுது. யாரா இது? சந்தேக மரணம். என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இந்த போலீஸ் அதிகாரி ரிசைன் பண்றாரு, பிஆர்எஸ் கொடுத்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தவர் நேரடியாக வந்து ரஜினி கட்சியில் சேருவார்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஏன்னா ரஜினியே வந்து நான் முதல்வர் வேட்பாளர் இல்லை, படித்த இளைஞரை தான் வேட்பாளராக அறிவிப்பேன்னு சொல்லி வச்சிருந்தார். அப்பதான் வந்து இவரை பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா இந்த மாஜி போலீஸ் அதிகாரிய அண்ணாமலையை, அவரை பூஸ்ட் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அவர் பெரிய விவசாயி, 4 ஆடு தான் வச்சுங்கிறாரு. விவசாயிங்க அவர், அவங்க அப்பாலாம் கஷ்டப்படுற ஃபேமிலி, மொத்தமே 4 ஆடு தான் இருக்கு. இது சொல்லப்பட்ட காலம் என்னன்னு நீங்க பாத்துங்க. இன்னைக்கு அவருக்கு 4000 ஆடுகள்ல 4 லட்சம் ஆடு கூட வாங்குற அளவு வசதி பெருகி விட்டது. எங்க இருந்து வந்துச்சுன்னு யாரும் கேட்கக்கூடாது. அவர் பாஜக போய் சேர்றாரு. சேர்ந்து உடனடியாக அவருக்கு மாநில தலைவர் போஸ்ட் வழங்குறாங்க. அப்படி என்ன அவர் சாதிச்சு கீச்சாருன்னு யாரும் கேட்டக்கூடாது. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு ரைட் கிடையாது. அவர் தமிழ்நாட்டு மாநில பாஜக தலைவராக மாறின உடனே ஊர்ல இருக்கிற ரவுடி பயலாம் வந்து சேர்றாங்க கட்சியில. இதை ஆரம்பிச்சு வச்சது எல் முருகன், இப்ப மத்திய இணையமைச்சராக இருக்காரு இல்லையா, அவர் ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க, திருட்டு பசங்க, சமூக விரோதிகள் எல்லாரையுமே கட்சியில சேர்த்து பொறுப்புகள் கொடுத்தாரு. அண்ணாமலை வந்த உடனே இன்னும் அதிகமாயிடுச்சு. அது எல்லா ரவுடி பைய மோசடி பண்ணவன், திருட்டு பண்ணவன் எல்லாமே உள்ள வந்து சேர்ந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணாமலைக்கே ஆப்பாய் போச்சு. ஆனால் இந்த தலைவராக இருந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து பல 100 கோடிகளை சம்பாதித்து விட்டார். மனைவி பேர்ல பல நிறுவனங்கள் தொடங்கிட்டாரு. சம்பாதித்த காசு எடுத்துமே வெளிநாடுகளில் முதலீடு பண்றதுக்கு லண்டன் படிக்க போறேன்னு சீன் போட்டாரு அப்படின்னு அவர் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அமலாக்கத்துறையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு என் மக்கள் என் மண்ணுன்னு ஒரு யாத்திரை, 100 நாள் யாத்திரை போய் பல 100 கோடிகளை அதுல மிரட்டி உருட்டி தொழிலதிபர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு. அவர் மீது குற்றச்சாட்டு. இந்த கேப், இந்த இடையில எடப்பாடி ஒரு பெரிய ஆப்படிச்சார். இந்த ஆள் இருந்தா கூட்டணிக்கு வரமாட்டார். தலைமை பார்த்துச்சு, யூஸ் பண்ணியாச்சு, இந்த ஆளை தூக்கி வெளியே போடுன்னு வெளியே போட்டாங்க. இப்ப அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப அதிமுக ஒன்னா சேர்ந்து நின்றுச்சு, தோத்து போச்சு. வெளியே போனவர் இப்ப வந்து நான் தனி கட்சி, தனி இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பயங்கர கோபமா வெறுப்பரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப சாந்த சுரூபியாக நல்லவராக மாறி அப்படியே நியாயமா பேச ஆரம்பிச்சு ஆன்லைன்ல பேசுறாரு. இன்ஸ்டாகிராம் வீடியோல பேசிட்டு இருக்காரு. ஏன் பிரஸ் மீட் நடத்தல? எல்லாத்துக்கும் பிரஸ் மீட் வருவார். அங்கதான் நமக்கு வந்து அவர் மீது சந்தேகமா வந்துச்சு. அவர் வழக்கம் போல பிரஸ் மீட்டை சந்திச்சு மக்கள்கிட்ட பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், பத்திரிகையாளர்கிட்ட அவங்க 4 கேள்வி கேட்டிருப்போம், பதில் சொல்லியிருந்தாருன்னா அவர் நியாயவாதியா இருக்கார் போல இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆன்லைன்ல ஏன்டா வீடியோ போட்டாருன்னா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஏன் எலி அம்மனமா ஓடுது, ஏன் எலி ஜட்டி போட்டுன்னு ஓடுது யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்போ அதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஆன்லைன்ல பேசினா யாரும் எதிரி கேள்வி கேட்க முடியாது, கீழே தான் கமெண்ட் அடிக்க முடியும் தவிர எதிர் கேள்வி கேட்டு பிரச்சனையாக்க முடியாது. யாராவது ஒருத்தன் கட்சி இயக்க ஆரம்பிக்குது, ஆன்லைன்ல ஆரம்பிப்பானா? அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆன்லைன் மூலமாக தான் பைத்தியங்களை பிடிக்க முடியும், நம்ம தற்குறிகளை நம்ம அப்பதான் தூக்க முடியும். இந்த தற்குறிகள் தான் ஆன்லைன்ல பூரா வியாபித்து இருக்குதுங்க. ஒரு கட்சியே ஆட்சி பிடிக்க வச்சிருக்குதுங்கன்னா ஆன்லைன் தான் நமக்கு சேஃபான வழி அப்படின்னு அண்ணாமலை முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை பாஜகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர், ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல் படிதான் அவர் ஐபிஎஸ்ஏ பாஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணதிலே பல பேருக்கு சந்தேகம் இருக்கிறது, வேலை பார்த்த இடத்திலே பல சந்தேகங்கள் இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு சூத்திரதாரியான அண்ணாமலை இப்போது ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கம் ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்ல பல லட்சம் பேர் உள்ள சேர்றாங்க. இன்றைக்கு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேல அவருடைய இயக்கத்துல சேர்ந்து விட்டதாக சொல்லும் போது இங்க தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கு தலைவலி ஆயிடுச்சு. எப்படி காக்ரோச் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே மோடி அமித்ஷாக்கு தலைவலி ஆச்சோ அது மாதிரி இங்க நயினார் நாகேந்திரனுக்கு தலைவலி ஆகி தயவுசெய்து யாரும் வெளியே போகாதீங்க, அவர் கட்சியில சேராதீங்க, அவர் இயக்கத்துல சேராதீங்க, பாஜகவுக்கு திரும்பி வந்த வரலாறு உண்டு, யாரும் வெளியே போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மாநில மாவட்ட பொறுப்பாளர்லாம் வெளியே போயினாங்க, கேட்டா அண்ணாமலைக்கு சப்போர்ட்ன்றாங்க. ஆக பல பேரும் வெளியே போகாதீங்கன்னு இவர் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு.
இவருக்கு இங்க தலைவலி ஆகிப்போச்சு. ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க. 4 எம்எல்ஏ இருந்ததுல இப்ப கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையா, அதுவும் தேஞ்சு ஒன்றும் இல்லாம சித்தெரும்பான கதையாகி போச்சு. இப்போ ஒரே ஒரு ஒத்தரோசா எம்எல்ஏ தான் இருக்காரு, வேற யாரும் இல்லை. அவர் திடீர்னு நான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு இவங்களால கட்சி தாவல் தடை சட்டம் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒத்தரோசா. எப்படி வந்து நம்ம டிடிவி தினகரனோட எம்எல்ஏ வந்து டபால்னு ஜம்ப் அடிச்சு மூஞ்சில துணி போட்டுக்கிட்டு விஜயை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து அவர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரோ, அது மாதிரி ஒத்தரோசா நாளைக்கு என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். அண்ணாமலைக்கு அவர் சப்போர்ட் பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு டெல்லியில அந்த பஞ்சாயத்து, தமிழ்நாட்டில் இந்த பஞ்சாயத்துன்னு பஞ்சாயத்து ரீதியா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன வரப்போகுது, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து அவர் மாற்றத்துக்கான ஆளா இருக்கானா, அவர் ஏமாற்றத்துக்கான ஆள். அவர் சும்மா மேக்கப் போட்டு வந்திருக்கார். விஜயினுடைய ஒரு கீழ்த்தரமான அசிங்க அரசியல் ஒன்று இருக்குல்ல, இதை விட மோசமான அரசியல்வாதி தான் நம்ம அண்ணாமலை. அந்த ஒரு பள்ளி குழந்தை மைக்கேல்பட்டி, அந்த பள்ளி குழந்தையினுடைய மரணம், அதை எவ்வளவு கேவலமாக அரசியலாக்கி அசிங்கப்படுத்தி மதமாற்ற அரசியல் பண்ணி ஒரு கேவலத்தை செய்தவர் தான் அவர். இன்னைக்கு சிபிஐ அவங்க கையில் இருக்கிற சிபிஐ சொல்லிச்சு மதமாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா டுபாகுருங்க, அது உண்மையிலேயே அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அண்ணாமலை பேசுவார்? ஊடகங்கள்கிட்ட பேசினார்னா இந்த கேள்வி வரும்ல, யோகி சிகாமணி மாதிரி பேசுறியப்பா, நீ ரொம்ப நல்லவனா பேசுறிய, எப்பத்துல இருந்து இந்த மாதிரி ஆன, இது என்ன அம்பி வேஷம், உனக்கு அந்நியன் வேஷம் ஒன்று இருக்குது, பல நேரம் ரெமோவா கூட சுத்திருக்கே நீ. ஏன்னா அதை அனிட்ராப் பண்ணுவார் அவர், சிறப்பாக அனிட்ராப் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த வேட்டையாளர் யாரு? நம்ம அண்ணாமலை. அண்ணாமலை ஜி, இப்போ ஜி இல்லை போல இருக்கு. ஏன்னா அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திட்டு இல்லை அமித்ஷா அப்படின்றாரு. நேற்று வரைக்கும் ஜியா, இன்னைக்கு வெறும் அமித்ஷாவான். ஏடாப்பா எப்பா உங்க நாடகம்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப பயங்கரம் உஷாராயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியுது இது பூரா நாடகம். ஏன்னா இப்ப ஒரு கட்சியே இப்ப வந்து பூரா ரீல்ஸ்ல உட்காந்துக்கின்னு அமக்கலம் பண்றதே தாங்க முடியாம சகிக்க முடியாம எப்படா இதுங்க வந்து திருந்தோ இல்லை ஒழியோன்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப நீ எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டுலாம் வராது, ஏற்கனவே ஒரு ஆட்டத்தை தாங்க முடியல, சும்மாவே ஆடிக்கிட்டு தானுங்க. இப்ப காலில் வேற சலங்கை கட்டி விட்டானுங்க, அது ஒரு பக்கம் ஆடிட்டு கிடக்குது. ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் மாதிரி மாற்றம் வந்து எதனால வந்துச்சு தெரியுமா? அது இதனாலதான் அப்படின்னு காரணம் தேடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கவர்ச்சியால தான் விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்காரு, அவங்க ஆளுங்க அது இல்லைன்றாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த காக்ரோச்சும் நம்ம வேலியில போன நான் ஏன் வாயால சொல்லுவானே, இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை, டெல்லியிலையும் பிரச்சனை. ஸோ காக்ரோச்சோட அடுத்த கட்ட பாய்ச்சல் என்னவா இருக்க போறது? ஒரு வார கெடு விதித்திருக்கிறார்கள். அந்த ஒரு வார கெடுல என்னென்ன மாற்றங்கள் செய்ய போறாங்க? அல்லது மோடி தன்னுடைய இரும்பு கரத்தை நீட்டி அபிஜித்தை பிடிச்சிருவாரா? காக்ரோச் பேர்ல யார் எங்கேயா போராட்டம் பண்ணாலும் அவர்கள் மீது தேச விரோத வழக்கு பதியப்படுமா? ஏன்னா எல்லாம் செய்வாங்க. அதாவது நான் சத்யராஜ் படத்துல ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார், நான் கேடு கட்டவன்லையும் ரொம்ப கேடு கட்டவன், நான் மோசமானவன் ரொம்ப மோசமானவன். நம்ம சீமான் டைலாக் ரொம்ப ஃபேமஸ் இல்லை, நான் கேடு கட்டவன்ல ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் டெரர் பீஸ் தான் நம்ம விஸ்வகுரு மோடி. டக்குன்னு ஒரு இரும்பு கரம் கொண்டு அவர் முடக்கணும்னு நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்வார். அமித்ஷாவும் லேசுப்பட்ட ஆள் கிடையாதுங்க, ஏற்கனவே போலி என்கவுண்டர்ல சிக்கினவர் தான் அவர். இன்னைக்கு அவர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்காரு. பல சம்பவங்களை நம்ம வந்து பின்னாடி பிளாஷ்பேக் எடுத்து பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சி ரகமாக தான் இருக்கும். அவர்களுக்கு காக்ரோச் கொஞ்சம் தலைவலி தான், அதை என்ன மருந்து அடித்தாலும் ஜாகாது வேற, அது ஒரு பிரச்சனை. எப்படி அவர்கள் இந்த ஒரு வார கெடுவை எதிர்கொள்ள போகிறார்கள்? இந்த ஒரு வார கெடுக்கு பின்னாடி நாடு முழுக்க போராட்டம் பண்ண போறேன்னு சொன்ன அபிஜித்துடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்க போகுது அப்படின்றதான் எல்லாருடைய பார்வை. நம்ம அதை குறித்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்முடைய நேயர்களுக்கு என்ன ஏது அப்படின்றத பார்த்து விசாரிச்சு நம்ம தகவலை பரிமாறலாம். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவோடு என்றும் நான். வணக்கம்.